அடுத்து வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஒரு விஷயம். PM டிரைவ் ஸ்கீம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்க்கு புது கைட்லைன்ஸ் வந்திருக்கு. பெரிய அமௌண்ட் கூட ஒதுக்கியிருக்காங்க போல. ஆமா, அக்டோபர் 2024ல ஆரம்பிச்ச இந்த ஸ்கீம் மார்ச் 2026 வரைக்கும் இருக்கும். ஸ்டேஷன்ஸ்க்கு மட்டும் 2000 கோடி, மொத்தமா 10,900 கோடி. நோக்கம் ரொம்ப சிம்பிள். ஈவி பயன்பாட்டை ஏத்தணும். 2 வீலர், 3 வீலர், பஸ்ஸு, ட்ரக் எல்லாத்துக்கும். அப்புறம் அதுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். நாடு முழுக்க சுமார் 72,300 ஸ்டேஷன்ஸ் அமைக்கணும். 72,300. அப்போ சீக்கிரமே எங்க பார்த்தாலும் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? இதுல நம்ம மேக் இன் இந்தியாவுக்கும் பங்கு இருக்கா? நிச்சயமா. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எலக்ட்ரிக் ஆக்கணும், காத்து மாச குறைக்கணும், இது எல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம நாட்டுக்குள்ளேயே ஈவி உதிரி பாகங்கள் உற்பத்தியை அதிகப்படுத்தணும். அதுக்கு தான் ஃபேஸ்டு மேனுஃபேக்சரிங் ப்ரோக்ராம்னு ஒன்று. இது நம்ம ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தோட ஒரு பகுதி. அப்போ இதுக்குன்னு தனியா ஒரு அமைப்பு இருக்கா மானிட்டர் பண்ண? ஆமா, PACன்னு ஒரு இன்டர்மினிஸ்டீரியல் கமிட்டி இதை பார்த்துக்கும். BHEL நிறுவனம் தான் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் அந்த EV சூப்பர் ஆப்புக்கும் நோடல் ஏஜென்சி.